பகிரங்கமாக சொல்ல முடியாததை ஆதவ அர்ஜுனாவை வைத்து திருமாவளவன் சொல்கிறார் என்ற புகார் சொல்லப்படுகிறது. உங்க பார்வை? ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்க முடியும். ஒரே கேரக்டரை வச்சு எத்தனை விதமான கற்பனைகளை அவிழ்த்து விடுறீங்க. விஜய் என்ன சொல்றாரு? திமுக நிர்பந்தத்துக்கு பணிந்து திருமாவளவன் இந்த மேடைக்கு வரலங்கிறாரு. அப்ப அது உண்மையா இருக்கணும் ஒண்ணு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லல. அதான் எல்லாரும் சொல்லக்கூடிய தொகுத்து தானே சொல்றீங்க. அப்ப இங்க இப்ப என்ன கேட்டீங்க நீங்க? திமுகவை எதிர்த்து ஆதவை வைத்து இப்படி எல்லாம் பேச வைக்கிறாரா திருமான்னு கேக்குறீங்க. இப்ப அது உண்மையா இது உண்மையா? இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக நிர்பந்தத்துக்கும் தலைவர் பணியவில்லை, ஆதவை வைத்தும் இந்த விளையாட்டை தலைவர் ஆடவில்லை. தலைவர் அவருக்கான முடிவை அவரே எடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது சாட்சியா இருக்கா? இந்த ரெண்டு விதமான கருத்துக்களும் எப்படி உண்மையா இருக்க முடியும்? இப்படியே ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். இதுல என்னன்னா ரெண்டுமே உண்மை இல்லை. அப்போ இது மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது. அதுதான் தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு, அவருடைய சுயத்தன்மை, அவருடைய அசல் வெளிப்பாடு. எல்லா காலத்திலும் அவர் அப்படித்தான் வெளிப்பட்டிருக்காரு. இப்ப தாவேகா சார்பில் இங்கே பேசுற ஐயநாதன் கூட என்ன சொன்னாரு? அவர் அப்படியெல்லாம் முடிவெடுக்க வைக்க முடியாது. இதுதான் எங்க தலைவர் பெற்றிருக்கிற சான்று. ஏன் விஜய் திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கும்போது எங்க தலைவரை விரும்புறார்? ஏன்னா எங்க தலைவர் ஒரு நம்பிக்கையான பார்ட்னரா இருப்பார். எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு லாயலா உண்மையாக இருப்பார். கடைசி நேரத்தில் பேரத்துக்கு படிந்து முடிவை மாற்றக்கூடிய நிலைப்பாடு அவருடைய அரசியல் வரலாற்றில் கிடையாது. அப்ப அவர் பார்க்கிறார், ஒரு புதிதாக கட்சி தொடங்கின ஒருத்தர் பார்க்கிறார், இப்படி ஒரு தலைவர் நம்மளோட இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கட்சி நம்மளோட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் விரும்புவதற்கு என்ன அடிப்படை? அப்ப எங்கள் தலைவருடைய அந்த குணம் தான் அடிப்படை, அந்த வெளிப்பாடுகள் தான் அடிப்படையா இருக்குது. அப்ப அப்படிப்பட்டவரை பற்றிய உங்களுக்கு விருப்பப்படுறீங்க, விருப்பப்படுறதுல தவறு இல்லை. ஆனால் அவருடைய சுயமரியாதையை கொஸ்டின் பண்றதுக்கு உரிமை கிடையாது. திருமாவளவன் சொந்தமாக முடிவெடுக்கிறார், அது சார்ந்துதான் இயங்குகிறார் என்று சொல்றீங்க. ஆனா ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உடைக்கக்கூடியவர் என்ற கருத்தை திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு ஈஸ்வரன் சொல்றாரு. அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, அது என்ன கண்ணாடியாங்க விசிக உடைச்சு நொறுக்கிறதுக்கு? அது கருத்தியலால் கட்டப்பட்ட கட்சி. கூட்டணியில் இருக்கிற ஈஸ்வரன் அவங்க பார்வை அதுக்கு எங்க தலைவர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு. விசிக கருத்தியலால் கட்டப்பட்ட கட்சி, சுயநலத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல, ஆதாயத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல, குறுகிய அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. அது ஒரு கொள்கையை முன்வைத்து உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கொள்கையை உள்வாங்கித்தான் அங்கே ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம். நான் இன்னைக்கு அந்த கட்சியில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆவோம் என்பதற்காக விசிகாவை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. அப்படி ஒரு தேர்வு ஒரு இளைஞருக்கு எந்த கட்சியாக இருக்க முடியும்? அதுவும் ஒரு தலித் அல்லாத தரப்பிலிருந்து வரக்கூடிய இளைஞர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் என்பதற்காக விசிகாவை போய் தேர்ந்தெடுப்பாரா? விசிகாவுக்கு கிடைப்பதே குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டு, அதிலும் பொது தொகுதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது கேள்விக்குறியான ஒன்று. அப்படி ஒரு நிலையில் அந்த கட்சி இருக்கும்போது 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த கட்சியை நாங்கள் தேர்வு செஞ்சு அந்த கட்சிக்குள்ள பயணிக்கிறோம். 15 ஆண்டு கால பயணம். அப்போ கருத்தியல் ஈர்ப்பினால் போறோம். இந்த தலைவர் கருத்தியல்ல உறுதியான தலைவர், இவரை பின்பற்றினால் நாமும் அந்த கருத்தியலில் உறுதியாக பயணிக்க முடியும், அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கும். அப்புறம் இவ்வளோ இன்டலெக்சுவல்ஸை பக்கத்தில் சுற்றி வச்சுட்டு கட்சி நடத்தக்கூடிய ஒரே தலைவராக எங்கள் தலைவர் தான் இருக்கிறார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆளாளுக்கு பேசுவாங்க, சுயமாக சிந்திப்பாங்க, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க. இதுக்கு பயந்து தான் இன்டலெக்சுவல்ஸை யாரும் பக்கத்தில் வச்சுக்கிறது கிடையாது. அப்படியே வச்சுக்கிட்டா கூட அவங்கள இந்த மாதிரி எம்பி ஆக்கி எம்எல்ஏ ஆக்கி கூட வச்சுக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, எங்க தலைவரை சுற்றி இருக்கிறது யாரு? முழுக்க யார் பாருங்க. அப்ப நாங்க எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னா எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய அளவுக்கு பேராற்றல் மிக்க தலைவரா எங்க தலைவர் இருக்கிறார், அறிஞரா இருக்கிறார், முனைவரா இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தலைவரை இவர் ஒரு நேத்து அரசியலுக்கு வந்த ஒருத்தர் இவ்வளவு சிறுமைப்படுத்துவதை எப்படி ஏற்க முடியும்? அவருடைய அரசியல் பயணம் என்னன்னா தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல. இல்ல, அத்தகைய தலைவரை ஒரு தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கிடுவார் ஆதவ அர்ஜுனா அப்படின்ற கருத்தை திரு கொங்கேஸ்வரன் சில தர்ம சங்கடத்துக்கெல்லாம் உள்ளாக்க முடியாது, யாராலும் முடியாதுங்க. அது எங்க தலைவருக்கு தெரியும் எப்படி எப்போ வெளிப்படணும்னு. இப்ப இவ்வளோ தூரம் ஆதவ அர்ஜுனா பல முயற்சிகளை எடுத்தார், பல கருத்துக்களை சொன்னார். எதற்கு எங்க தலைவர் இணங்கி போகலையா? எங்க தலைவர் அவர் முடிவைத்தான் எடுக்கிறாரு. கட்சிக்கு எந்த முடிவு நன்மை பயக்கும் என்று அவருக்கு புலப்படுகிறதோ அந்த முடிவை அவர் எடுக்கிறார். இந்த விழாவுக்கு போனால் அது சரியாக இருக்காது, அது தவறாக போய் முடியும் என்று சரியாக கணித்தாரா இல்லையா?
அன்னைக்கு சொல்லும்போது, எங்க தலைவர் சொல்லும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஏன்னா இதுக்கெல்லாமா யோசிப்பாரு திருமா? ஒரு மேடையில போய் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுனாலயா ஒரு குற்றமா போயிடும் சொன்னாங்க. நேத்து விழாவை பார்த்துட்டு அதே வாய் என்ன சொல்லுது தெரியுமா? அன்னைக்கு விமர்சித்தவர்கள், அன்றைக்கு கேள்வி எழுப்பியவர்கள், ஆமா சரிதான், அவர் சரியா தான் கணிச்சிருக்கிறாரு, இந்த மேடையில் அவர் போயிருந்தா ரொம்ப தப்பா போயிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. மேடையை போட்டவர்களே, அதாவது விஜய் பேசினது ஒரு பக்கம், மேடையை போட்டவர்களே ஒரு கோடை கிழிக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில. அதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறாங்க. திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்ததற்கான காரணத்தை பட்டியலிடும் போது விஜய் என்ன பேசுவாரோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதை விட அதிகமாக திரு ஆதவ அர்ஜுனா தானே பேசியிருந்தாரு. அதுதான் அவர் நிலைப்பாட்டை தெளிவா தானே சொல்லியிருக்காரு. ஆதவ அர்ஜுனா ஒன்னும் ஒளிச்சு மறைச்சு எதையும் பேசலையே. ஆதவ அர்ஜுனா அவருடைய கருத்தையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. அப்போ அது அப்படிதான் உடைப்பாருன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு அவர் தானே அழைக்கிறார். அவர் தானே அந்த மேடையை போட்டதுல அவருக்கும் பங்கு இருக்குல்ல. விகடனுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே சம பங்கு ஆதவருடைய நிறுவனத்துக்கு தானே இருக்கு அந்த நிகழ்ச்சியில. இதெல்லாம் ஒன்னும் யாருக்கும் தெரியாத ஒன்னும் விஷயம் இல்லையா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதானே. அதனாலதான் அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தோம். அதனாலதான் தவிர்த்தோம். இப்படியான நிறைய எங்க தலைவர் வந்து அறியாமையில இல்ல. எங்க தலைவர் எதனால வருது? நடவடிக்கை இல்லாததுனாலதான். எங்க தலைவர் எடுக்கிறது என்ன தயக்கம்? அதான், எங்க தலைவர் அறியாமையில இல்ல, அவர் அறிந்துதான் இருக்கிறார், தெளிந்துதான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான சான்று தானே அவர் எடுத்த முடிவு. அப்போ வந்து அவர் இது போல அவருக்கு இது எப்படி கையாளணும் என்பது அவருக்கு தெரியும். அவர் கட்டாயமா அதை செய்வார். ஓகே, இப்ப ரஜினியை வச்சு சாதிக்க நினைத்தவர்கள் விஜயை வைத்து சாதிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுது விசிக? இல்லைங்க, இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம்ல. திமுகவை நேரடியாக வீழ்த்த முடியாத நிலையில் பாஜக இருக்கிறது. திமுக அணியை பலவீனப்படுத்த முடியாத நிலையில் திமுக எதிரணியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்போ யாரை வச்சு இதை செய்யறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம் இருக்கிறது. யாராவது கிடைக்க மாட்டாங்களா, ஒரு பெரிய ஃபெமிலியர் கிடைக்க மாட்டாங்களா, அவங்கள வச்சுக்கிட்டு ஒரு வசீகரமான தலைமையை வைத்துக்கொண்டு இப்படி நாம் வந்து ஒரு எதிரணியை கட்டிவிட முடியாதா என்கிற முயற்சி பல்லாண்டு காலமாக நடந்து பல முயற்சிகளும் தோற்று போய்விட்டன. திமுக அணிதான் வலுப்பெற்று நிற்கிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இது ஒரு குறுகிய ஆதாயத்துக்காக சேர்ந்த கூட்டம் அல்ல, ஒரு கொள்கை வழி பயணம். 2017 ஒன்றிணைந்த பயணம், 19, 21, 24 என்று தொடர் வெற்றிகளை குவித்திருக்கிற ஒரு பயணம். 26 மட்டுமல்ல, 29ஐயும் இலக்காக கொண்டு போகிற பயணம். இந்திய அளவில் இந்த அணியை ஒருங்கிணைக்கிற தேவை, அது குறித்த சிந்தனை அப்படி போயிட்டு இருக்கோம் நாங்க. அதனால இதை வந்து இந்த காக்கா கூட்டத்தை கலைப்பது போல கல்வீசி கலைக்க முடியாது. அப்படிப்பட்ட முயற்சிகளில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் தோற்று போவார்கள்.